இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பூமியில் எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. டிபெட் என்ற பகுதியில் நேபாள் சைனாக்கு பக்கத்தில் ரிக்டர் அளவு சில அளவுகோலில் ஒரு பூமி நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆரம்பத்தில் 25 பேர் என்றும் இப்போது 65 நபர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி நமக்கு நேற்றைய தினம் வந்திருக்கிறது. நேபாள் டிபெட் பகுதியில் சைனாவுடைய எல்லையோரங்களில் இந்தியாவிலும் சில இடங்களில் அது என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த நில அதிர்வை உணர்ந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சஹீஹுல் புகாரி வ கைருஹு, புகாரி ஷரீஃபிலும் இன்னும் மற்ற ஹதீஸுகளில் அல்லாஹுடைய தூதர் அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தகூமு ஸாஅ, இது போன்ற நிகழ்வுகள் வராமல் கியாமத்து நாள் வராது. ஹத்தா, எப்பொழுது என்று சொன்னால் யுகுபலுல் இல்ம், அறிவை அல்லாஹு தஆலா உயர்த்தி விடுவான். அறிவை உயர்த்தி விடுவான்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, அறிவுள்ளவர்கள் யார், அறிவற்றவர்கள் யார், யார் அறிவாளின்னு ரசூல்லா கேட்பாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹுடைய தூதரே, நல்ல திறமையாக உலகத்தில் சம்பாதிக்கக்கூடியவரா? இல்லை, அப்படி அல்ல. மறுமையை நோக்கிய பயணத்திலே மறுமைக்காக அமல் செய்யக்கூடிய, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ்வதற்கு உலகத்தில் நாம் சில தியாகங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அமல் செய்யக்கூடியவர்கள் தான் அறிவாளின்னு சொன்னாங்க. அப்போ கியாமத்துக்கு சமீபமாக அறிவு உயர்த்தப்படும், இல்மு உயர்த்தப்படும், அறிவாளிகள் குறைந்தவர்களாக இருப்பார்கள். உலகம்தான் நாம் நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கைன்னு வாழக்கூடிய மூதேவிகள் நிறைய ஆயிடுவாங்க, நன்மக்கள் ரொம்ப குறைந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸில் வருது, இல்மு உயர்த்தப்படும். இல்மு என்று சொன்னால் அறிவு உயர்த்தப்பட்டு மடமை இறக்கப்படும். எல்லாமே முட்டாப்பயலாக இருப்பான் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்ல ரசூல்லா சொன்னாங்க. வ தக்ஸருல் ஜில்சால், அடுத்து சொன்னாங்க, அதிகமாக நில அதிர்வுகள் ஏற்படும். தகாரபு ஜமான், நேரங்களில் பறக்கத்திருக்காது, வேகமாக காலங்கள் ஓடும் அப்படின்னு சொல்லி. வயக்சருல் ஹரஜ், அதிகமாக வகுவல் கத்தல், கொலைகள் நடக்கும், அதிகமாக கொலைகள் நடக்கும்னு சொன்னால் வைரஸ் என்ற கிருமியை பரப்ப விட்டு அதன் மூலமாக மரணத்தை தழுவக்கூடிய செய்தியை பற்றி நம்ம ஹரஜை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கணும். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். அப்போது இன்றைக்கி நேற்றைய தினம் நேபாளம், டிபெட் போன்ற பகுதிகளில் அங்கங்கே நில அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நில அதிர்வை பற்றி ரசூல்லா சொல்கிறாங்க. இந்த நில அதிர்வு ஒரு இடத்துல நடக்கும், குறிப்பிட்டு அந்த இடத்த எக்ஸாக்டாக ரசூல்லா சொல்கிறாங்க. புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். வேறு எங்கே நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாது, எங்கே வேணாலும் நடக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது போன்ற இயற்கை சீற்ற அழிவுகளை விட்டும் நம்முடைய பூமியையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. அதற்காக நாம் துஆ செய்வோம். ஒரு இடத்த மட்டும் ரசூலுல்லாஹ் எக்ஸாக்டாக இந்த இடத்துல கியாமத்துக்கு சமீபமாக ஊர் பேரை சொல்லியே இந்த இடத்துல பூகம்பம் நடக்கும்னு சொன்னாங்க. எந்த இடம்னு சொன்னால் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. யஹ்சு ஜெய்ஷுல் காபா, காபத்துல்லாவை தகர்ப்பதற்காக சில கூட்டங்கள் மக்காவை நோக்கி செல்லும். ஃபைதா கானு பைதா மினல் அரப், மதினாவிலிருந்து மக்காவுக்கு போகக்கூடிய வழியில் பைதா என்ற ஒரு பகுதி இருக்குது. எக்ஸாக்டாக ரசூல்லா சொல்கிறாங்க, பைதா என்ற பகுதிக்கு காபாவை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் செல்லும். அப்படியே போய் அந்த பைதா என்ற இடத்துல அவர்கள் இருக்கும் பொழுது யுக்ஸஃபு பி அம்வாலியும் ஆஹரியும், அந்த பைதா என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும். அந்த பூகம்பத்தில் முன்சஃபில் இருந்து அவ்வளியும் ஆஹிரியும், முன்னால் செல்றவனிலிருந்து பின்னாடி செல்றவன் வரைக்கும் எல்லாரும் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உடனே ஆயிஷாமா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, கைஃப யுக்ஸஃபு பி அம்வாலியும் ஆஹிரியும், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் அழிக்கப்படுவாங்கன்னு சொன்னால், காபத்துல்லாவை அழிப்பதற்கு என்று சில எதிரிகள் வருவார்கள். ஆனால் அந்த இடத்துல ஃபி அஸ்வாக்கிஹிம், பஜார் இருக்குது, வமல் லைஸ மின்ஹும், அதுக்காக சம்பந்தம் இல்லாத சில அப்பாவிகள் இருப்பாங்கல்ல, பஜாரில் நிற்கிறவங்க, அவங்க எந்த பாவம் அறியாதவர்கள், அவர்கள் அந்த கூட்டத்தில் சேராதவர்களாக இருப்பார்கள். அவர்களும் அழிக்கப்படுவார்களா? ஆம், அவர்களும் அழிக்கப்படுவார்கள். ஏன் அவங்க அப்பாவி அழிக்கப்பட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன? சும்ம யுபஅஸூன அலா நிய்யத்திஹிம், அங்கே இருக்கக்கூடிய நீயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா கியாமத் நாளில் எழுப்புவான். அவங்க அந்த பாவத்துக்கு உட்கொள்ள மாட்டாங்க, ஆனால் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவருடைய ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. பைதா என்ற இடத்திலே ஒரு பூகம்பம் வரும் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார்கள். எனவே இயற்கை சீற்றங்களும் அல்லாஹுடைய ரசூல் சொன்ன அழிவுகள் கியாமத்துக்கு நெருக்கமாக வந்துவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக
நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. வைரஸை காணும்னு சொன்னால் சைனாவில் ஒரு வைரஸ் பரவுதுன்னு சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியாவுக்கு வரும்னு சொல்கிறான், பெங்களூரில் மாஸ்க் போட சொல்லிட்டான். அப்போ யூதர்களுடைய திட்டங்கள், யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டம் இன்னை நோயை பரப்பி மக்களை அழிப்பதற்குண்டான ஒரு சதி வேலையை மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹும் அல்லாஹுடைய கோபப்பார்வை இறக்கி கொண்டிருக்கின்றான். பூமியில் இன்னொரு ஹதீஸில் வருது, கபூரில் பூமியில் நல்லவர்கள் அடக்கம் செய்யும் வரை பூமி அமைதியாக இருக்கும். எப்பொழுது அலிச்சாட்டியங்கள் பூமிக்கு மேலேயும் அலிச்சாட்டியம் செய்தவர்கள் பூமிக்கு கீழேயும் அடக்கம் செய்யப்படுவார்களோ அந்த பூமியிலே அல்லாஹு தாலா பூமியை அல்லாஹு தாலா குலுங்கச் செய்வான். இதெல்லாம் ரிக்டர் அளவில் சும்மா 6 புள்ளி 7 புள்ளின்றான். 50 புள்ளி 60 புள்ளினா ஆச்சுன்னா உலகம் தாங்காது. அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அதில் சிலது அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்யும் மூலமாக கடலுக்குள்ளேயே பூகம்பத்தை ஏற்படுத்துகிறான். வானிலை அறிவில் சொல்கிறாங்க, இது கடல் உருவாங்கினால கடலுக்கே அல்லாஹ் கொடுத்ததுனால உயிர் சேதம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹுடைய எச்சரிக்கை. அல்லாஹு தாலா இது போன்ற இயற்கை சீற்றங்களை விட்டும் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் பாதுகாத்து நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு ஆஃபியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதனால தான் அல்லாஹு தாலா எனக்கு கடை இருக்குது, எனக்கு வியாபாரம் இருக்குது, நல்ல வசதி இருக்குது என்ற அந்த நம்பிக்கையில் வாழாதே. எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே எல்லாத்துக்கும் தயாராகிருந்து தான் அல்லாஹு தாலா நம்ம